அம்மா இங்கே பாருங்களேன், நேற்று வெண்ணெய் செஞ்சோம்ல ஈஸியாக, அதே மாதிரி அந்த வெண்ணெயை எடுத்து வச்சுருந்து இன்றைக்கி அதை என்ன பண்ண போகிறேன், நெய்யாக உருக்க போகிறோம். இது எப்படி உருக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதில் வெண்ணெயை எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு கடாயில் போட்டுடணும். சிம்மில் இருக்கணும். அனல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. சிம்மிலேயே வச்சு அப்படியே நல்லா மெல்ட் ஆகணும், உருகுனதுக்கப்புறமா ஒரு மாதிரி அந்த வெண்ணெயில் மோர் மாதிரி வரும். அது அப்படியே சொடப்பெல்லாம் நின்னோடனே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கணும். கெட்டி தயிரை எடுத்துகிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் உப்பு ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும், இது மாதிரி ஆயிடணும். தெளிவாக வரப்போ இதை எடுத்து போடணும். முன்னாடி எப்படி பால் மாதிரி பொங்குச்சிங்கள, இப்போ பாருங்கள் தெளிவாக ஆகிடுச்சில்ல. இந்த டயத்தில் தான் இந்த முருங்கைக்கீரையை போடணும். போட்டு கொஞ்சம் சொடப்பு நின்னோடனே ஆஃப் பண்ணிடணும். இது எல்லாமே ஃப்ளேம் கம்மியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். நெய் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது வீட்டில் செய்கிறதுனால எந்த கலப்படமும் இருக்காது. இங்கே பாருங்கள், இப்போ அடங்கிடுச்சா, பொங்கி அடங்கினோடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணோன்னே இதை ஒரு வடிகட்டியை போட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிடலாம். ஏன்னா உள்ளேயே வச்சுருந்தா இன்னும் கருத்து போகும். அதனால் நான் ஒரு கிண்ணத்தில் உடனே வடிகட்டிடுவேன். இதில் பாருங்கள், மீதி இருக்கிறது இந்த முருங்கைக்கீரை ஃப்ரை ஆனது. இது அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் என்ன கலரில் வந்திருக்கு பாருங்கள், நல்லா எல்லோயிஷ்ஷாக வந்திருக்கா. இதை என்ன பண்ணேன், ஃப்ரீசரில் வச்சுருவேன். வச்சுட்டா இதோ இந்த மாதிரி தான் கிடைக்கிது நெய். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.